கடலூர் மாவட்டத்தில் சாதி மோதல் விவகாரத்தில் ஏற்கனவே உயிரிழந்தவர் பெயரில் தவறாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதை சமாளிக்க அதே பெயரில் இருக்கும் வேறொரு நபரிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய ஆடியோ வெளியாகி இருக்கிறது. காவல்துறை தனது தவறை திருத்திக் கொள்ளுமா? என்னோட அப்பா இறந்து 2 வருஷம் ஆகுது. அதுக்கான டெத் சர்டிபிகேட் தான். உயிருடன் இல்லாதவர் பெயரில் வழக்கை பதிவு செய்துவிட்டு அதற்கான ஆளை தேடும் நூதனம்தான் கடலூர் மாவட்டத்தில் நடந்து வருகிறது. நைட்டு தான் நான் வீட்டுக்கு போனேன். போனோன்னே எங்கள் அம்மா எங்கள் அத்தை இருக்காங்கன்னா சாப்பாடு ஆக்கிறதுக்காக நான் போனேன். உள்ளே 2 போலீஸுக்காரங்க வந்தாங்க. வந்தவொடனே கோதண்டம்னா கோதண்டம் கிடையாது. நான் என் பேரே கோதண்டபாணி, கோதண்டபாணி என் பேர். சரி, அவர் கோதண்டம்னா நான் 2 பேர் நோண்டிக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன போலீசார் பேசும் ஆடியோ பதிவு அம்பலப்படுத்தும் உண்மை என்ன? இல்ல மறுபடியும் அவனை பார்க்கணும், அவன் போட்டோ எடுக்கணும், இல்ல அதுக்குதான் சம்மதமான. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க அதை பத்தி எதுவுமே கேர் பண்ண தேவையில்ல. சரி, அவருக்கு ஏதாவது ஒரு துளி அவருக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க என்ன கேளுங்க, புரியுதுங்களா? சரி, நீங்க என்ன கேட்கலாம். அதுல 100% நானே உங்களுக்கு அஷ்யூரன்ஸ் தரேன். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த சாத்துக்குடல் கீழ்பாதி பகுதியில் பொங்கல் விழாவை ஒட்டி ஆதி திராவிட மக்கள் சார்பில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மாணவ மாணவிகளுக்கு பரிசு பொருள் வாங்குவதற்காக சிவசங்கர், ஹரிகிருஷ்ணன் உள்ளிட்ட இளைஞர்கள் சிலர் விருத்தாச்சலத்திற்கு சென்றனர். பரிசு பொருட்களை வாங்கிவிட்டு ஆலிச்சிக்குடி கிராமத்தின் வழியாக இளைஞர்கள் வந்தபோது வேற்று சமூக இளைஞர்கள் சிலர் இருசக்கர வாகனங்களை வழிமறித்து தகராறு செய்துள்ளனர். சாதி பெயரை சொல்லி திட்டியதுடன் பயங்கர ஆயுதங்களால் கடுமையாக தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. படுகாயமடைந்த 4 பேரும் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் புகாரின் பேரில் 7 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து 2 கைது செய்யப்பட்டனர். 3 நாட்களுக்கு பிறகு ஆலிச்சிக்குடியைச் சேர்ந்த பெண் தாக்குதலுக்கு உள்ளான இளைஞர்கள் மீது கருவேப்பிலங்குறிச்சி காவல் நிலையத்தில் பகீர் புகார் கொடுத்தார். அதில் தாக்கப்பட்ட ஹரிகிருஷ்ணன், சிவசங்கர் உள்ளிட்டோர் அடிக்கடி பைக்கில் வந்து தங்கள் கிராமத்தில் உள்ள பெண்களை துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டியிருந்தார். புகாரின் பேரில் ஹரிகிருஷ்ணன் உள்ளிட்ட 7 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். போலீசாரின் எஃப்ஐஆரில் ஹரிகிருஷ்ணனின் தந்தையான கோதண்டம் என்பவரும் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்தார். ஆனால் கோதண்டம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நலக் குறைவால் இறந்துவிட்டார் என்றும் ஒருவர் உயிரிழந்து விட்டாரா என்பதை கூட விசாரிக்காமல் அவசர கோலத்தில் புகார் மீது மேம்போக்காக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதாகவும் கிராமத்தினர் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் இந்த குற்றச்சாட்டுக்கு விளக்கம் அளித்து காவல்துறை சார்பில் பத்திரிகை செய்தி ஒன்று வெளியிடப்பட்டது. அதில் இறந்தவர் பெயரில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படவில்லை என்றும் அதே சாத்துக்குடல் கிராமத்தைச் சேர்ந்த கேசவன் மகன் கோதண்டம் என்பவரின் பெயரில்தான் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளித்துள்ளது. தவறான செய்தி ஊடகங்களில் பரவி வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் சாத்துக்குடல் தெற்கு தெரு பகுதியில் கோதண்டம் என்ற பெயரில் யாரும் இல்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் போலீசார் சம்பந்தமே இல்லாமல் அருகில் உள்ள இளமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த கோதண்டபாணி என்பவர் மீது அவருக்கே தெரியாமல் வழக்கு பதிந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இது சம்பந்தமாக கோதண்டபாணி குடும்பத்தார் காவல் நிலைய எஸ்பி தனிப்பிரிவு போலீசாரை தொடர்பு கொண்டு கேட்டபோது ஊர் மக்கள் பேசுவதை நம்ப வேண்டாம் என்றும் இன்ஸ்பெக்டருடன் நேரில் வந்து பேசுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. இல்லங்க, இப்ப ஊர்ல நீங்க எங்க அண்ணன் பேர்ல குழந்தை பண்ணி அவங்க அப்பா பேரு கேசவன், அவங்க பேர்ல வழக்கு பதிவு பண்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் சொல்றது கேளுப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவங்க கோதண்ட பண்ணி அவங்க அப்பா பேரு கேசவன், கோதண்டம் கேசவன் அவங்க அப்பா. நான் சொல்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. இப்ப நேர்ல வரேன், இந்த இன்ஸ்பெக்டர் சாரோட நேர்ல வரேன், பேசுறேன், என்னன்னு தெளிவா சொல்றேன். நீ ஊர்ல இருக்கிறவங்க பேசலாம். இப்ப அந்த ஊர்ல சாத்துக்குள்ள நானே உங்களுக்கு அடிக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. நான் உங்ககிட்ட என்ன தவிர என்ன மீறி ஒண்ணு யாரும் எதுவும் பண்ண முடியாது. கேஸ் போட்டாங்கன்னா உங்களை சொல்லவும் முடியாது. புரியுதுங்களா? நான் சொல்றது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. அந்த இன்ஸ்பெக்டர் சாரோட உன்னை நான் நேர்ல வந்து பாக்குறேன்.
கோதண்டபாணியை காவல் நிலையத்திற்கு அழைத்து எதற்காக போட்டோ எடுக்க வேண்டும் என கேட்டதற்கு அதை பற்றி ஒரு துளி கூட கவலைப்பட வேண்டாம், ஒரு பிரச்சனையும் ஏற்படாது என உறுதியளிக்கிறேன் என காவல் நிலைய எஸ்பி தனிப்பிரிவு போலீசார் பேசிய ஆடியோ வெளியாகியுள்ளது. இல்ல மறுபடியும் அவனை பார்க்கணும், அவன் போட்டோ எடுக்கணும், இல்ல அதுக்கு தான் சம்மதமான. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க அதை பத்தி எதுவுமே கேர் பண்ண தேவையில்ல. சரிங்க. அவருக்கு ஏதாவது ஒரு துளி அவருக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க என்ன கேளுங்க, புரியுதுங்களா? சரி. நீங்க என்ன கேட்கலாம், அதுல 100% நானே உங்களுக்கு அஷ்யூரன்ஸ் தரேன். ஆலிச்சிக்குடி சாத்துக்குடல் கிராமத்துக்கு இடையே மோதல் ஏற்பட்டதற்கு இளமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த கோதண்டபாணி மீது எதற்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என கேள்வி எழுப்பியதற்கு ஊர் மக்கள் பேசுவதை நம்ப வேண்டாம், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என கூறியுள்ளனர். பேசுறது நமக்கு சம்மந்தம் இல்ல. அது ஏன்னா அது ஆழ்த்துக்குடி சாத்துல பிரச்சனை இருந்துச்சு. இளமங்கலத்தை கோதண்டபாணி கோதண்டான்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாத மறுபடியும் இது அது ஒண்ணும் இல்ல, அது ஒண்ணும் இல்ல, பிரச்சனை இல்ல. நம்ம சைட்ல இருந்து அதை ஒரு விளக்கத்தை தான் கொடுக்குறோம். புரியுதுங்க ஐயா. ஆக்சுவலா பிரச்சனை நம்ம ஆழ்த்துக்குடி சாத்துக்குடியில் தான் மென்ஷன் பண்ணது. இளமங்கலத்துக்காரன் ஆமா அந்த ஃபங்க்ஷனுக்கே அந்த பிரச்சனைக்கே அவனுக்கு தெரியாது, போனதே கிடையாது. அதான் சொல்றேன். அந்த மாதிரி இதான் இவங்க கொடுத்துருக்காங்க பேரு. அதான் திரும்ப அதெல்லாம் சம்பந்தம் ரிலீஸ் ஆயிடுச்சா என்ன கேக்குறவங்கள? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரிலீஸ் ஆயிடுச்சு, அது ஒண்ணும் பிரச்சனை சொல்லியாச்சு. சரிங்க சார். அதனால அவரு தான் அந்த சம்பந்தப்பட்ட பார்ட்டி, இவரு கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம அதை எடுத்தாச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. தன் பெயர் கோதண்டம் இல்லை, கோதண்டபாணி என குறிப்பிட்டவர் தன்னை விட்டுவிடுமாறு கெஞ்சியுள்ளார். உயர் அதிகாரிகள் விசாரணைக்கு வரும்போது கோதண்டம் என ஒப்புக்கொள்ளுமாறு தொடர்ந்து வலியுறுத்தியும் அதனை ஏற்றுக்கொள்ளாததால் அங்கிருந்து கிளம்பி சென்றனர். போலீசார் தொடர்ந்து அவர்களிடம் எவ்வளவோ பேசி விளக்கம் அளித்து முயற்சித்து பார்த்தும் குடும்பத்தினர் ஒருவர் கூட ஒப்புதல் கொடுக்கவில்லை என்பதால் அங்கிருந்து கிளம்பி உள்ளனர். ஒரு தவறை செய்துவிட்டு அந்த தவறை மறைப்பதற்கு மேலும் மேலும் போலீசார் தவறுகளை செய்து வருவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நைட்டு தான் நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனோன்னே எங்கள் அம்மா எங்கள் அத்தை இருக்காங்கன்னா சாப்பாடு ஆக்குறதுக்காக நான் போனேன். உள்ளே 2 போலீஸுக்காரங்க வந்தாங்க. வந்தவொடனே கோதண்டம்னா கோதண்டம் கிடையாது, நான் என் பேர் கோதண்டபாணி, கோதண்டபாணி என் பேர். சரி அவர் கோதண்டம்னா நான் 2 பேர் நோண்டிக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க என்ன. இந்த செய்தி மட்டுமின்றி இன்னும் பல்வேறு முக்கிய குற்ற செய்திகளின் உண்மையான பின்னணியோடு மீண்டும் இன்று மாலை 4:30 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது மகாலிங்கம் பொன்னுசாமி.